விட்டு விழாம என்ன குட்டி ஷாப் டேஸ்ட் சொல்லுங்க எப்படி இருக்கணும். தொட்டு சாப்பிடணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு आवर சேனல் ஆதவன் ஃபேமிலி சமையல். கிச்சன்ல இட்டாலியன் மிலனைஸ் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பாத்துறலாம். தேவையான பொருட்கள் கிலோ. ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது வந்து பாத்தீங்கன்னா சிக்கனோட செஸ்ட், நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற அரிசி மாவு, 3 முட்டை உடைச்சு ஊத்துறதுக்கு, அப்புறம் பிரெட் கிரம்ஸ். இந்த மாதிரி நம்ம கடையில கிடைக்கும், வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தைம் ஓமத்தோட இலை, சரிங்களா? இது வந்து ஸ்மோக் பாப்ரிகா பவுடர், ஸ்மோக்டு பாப்ரிகா, மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ். இது வந்து இட்டாலியன் டிஷ்ல நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் கார்லிக் பவுடர், கார்லிக் பவுடர், காலி பவுடர், சீஸ் உடைச்சு இல்ல இந்த மாதிரி ஒரு பிளேட்ல. கோழி முட்டை, கோழி முட்டை தானே, கோழி தானே முட்டை போடும். இல்ல அவன் போடுவான்ல முட்டை, அத சொல்றான். ஆமா, முட்டை எல்லா பேப்பர்லயும் முட்டை தான் இருக்கும். அப்பெல்லாம் இல்ல, நல்லா அவன் நல்லா படிக்கிற பையன். கோழி முட்டை சயின்ஸ்ல ஃபில்மா இருக்குவாங்க. இந்த மாதிரி பிளேட்ல போட்டோம்னா நமக்கு டிப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சிக்கனை. செஃப் நாங்க, ஆனா எங்களை விட அசிஸ்டன்ட்ஸ் தான் நல்லா சமைக்கிறது. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட இருக்கு. இந்த எல்லோ மட்டும் தனியா எடுக்கணும், அது கார்லிக் இருக்குல்ல, அதனால கையில பண்ணிட்டு இப்படி எடுத்தோம், அப்படியே எடுத்து தனியா வரும், தெரியுமா? அப்படியா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்றோம். ஆனா இப்ப முட்டை தேவைப்படுது, அப்புறம் பாத்துக்கலாம். இவர் மேல நாங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாது சார். முட்டை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பிரெட் கிரம்ஸ் போடுறோம், போடுறோம். எப்படி போடுறது தெரியாது. போடுங்க. இந்த பிரெட் கிரம்ஸ் கூட இந்த பாப்ரிகா பவுடர் ஒரு ஸ்பூன் கூட, நம்ம தைம் லீவ்ஸ். நெக்ஸ்ட் இது கூட கார்லிக் பவுடர் ஒரு ஸ்பூன், உப்பு, பெப்பர். பெப்பர் நான் எக்ஸ்ட்ரா கூட போல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது நல்லா அப்படி சால்ட், இந்த பெப்பர், அந்த சில்லி பவுடர், பாப்ரிகா கூட நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா இதை இது பண்ணிக்கணும். ஓகே, அங்கங்க உப்பு அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. அதுக்காக ரெடி பண்ணிட்டோம். அடுத்து சிக்கன் நம்ம கட் பண்ண போறோம். நம்ம அந்த செஸ்ட் பீஸை வந்து இப்படி கையை வச்சு அப்படியே சின்ன பீஸா ஸ்லைஸ் பண்றோம். இடையில கட் பண்ணிட கூடாது, அப்படியே கரெக்டா லாஸ்ட் வரைக்கும் ஸ்லைஸ் பண்ணி கொண்டு வரணும். ஓ சூப்பர். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். செஸ்ட் பீசஸ் வந்து இந்த மாதிரி நாலா கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. தேவையில்ல அதெல்லாம் கட் பண்ணி இதெல்லாம் எடுத்துடணும். இந்த மாதிரி இந்த பீஸ் தான் நமக்கு நல்ல பீஸ். இப்பெல்லாம் செஞ்சு கொடுத்தா பசங்க பயங்கரமா சாப்பிட்டுருவாங்க. ஒரு குட்டி குட்டி பீஸ் இருக்கு, எப்படி வேணா செய்யலாம். இது கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கும். எனக்கு வந்து இந்த பீஸ் வரும். முதல்ல இந்த பீஸ் எடுத்து இந்த மாவுல அப்படியே நல்ல அரிசி மாவு, பச்சரிசி மாவுல வந்து இத நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி எடுத்துக்கிறோம். இப்ப வந்து மெயின் பார்ட் பண்ண போறோம். எக்குக்குள்ள போட்டு டிப் பண்ண போறோம். அங்க ஒரு பெரட்டு, இங்க ஒரு பெரட்டு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்றோம். ஆமா, இங்க நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இதுலயும் ஒரு பெரட்டிட்டு இட்டாலியன் இதுல. சோ இந்த இன்கிரிடியன்ஸ்லாம் நம்ம நார்மலா யூஸ் பண்ண மாட்டோம், இதுக்காக ஸ்பெஷலா வாங்கி வச்சிரணும். KFC சிக்கன் மாதிரி எல்லா பீசஸையுமே இந்த பச்சரிசி மாவுல ஒரு பெரட்டு, அடுத்து இந்த எக்குல ஒரு பெரட்டு, அப்புறம் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த இன்கிரிடியன்ஸ்ல இதுல ஒரு பெரட்டி ஃபைனலா இந்த மாதிரி வச்சிடறோம்.
தேங்க்யூ தேங்க்யூ. எதுக்கு அங்க உட்காந்துருக்கீங்க? வீடியோ மீத இருக்கிற அந்த 2 பீசஸ் எடுத்து நம்ம ஸ்டைல்ல சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டு என்ன பண்றேன்னு பாக்கலாம். இத்தாலியில இத மட்டும் சாப்பிட்டுட்டு போயிருவாங்க. நம்ம இதோட சோறு வச்சு சாப்பிடுவோம். குட்டியா அழகா வந்து உட்காந்துட்டாரு. வந்து நல்லா இரும்பு சட்டி வந்து வச்சிருக்கோம். ஏன்னா எண்ணெய் ஊத்தி தான் நம்ம ஃப்ரை பண்ண போறோம். சட்டி நல்லா காஞ்சதும் ஆலிவ் ஆயில் ஊத்தி தான் பண்ணுவாங்க இட்டாலியில. நம்ம கிட்ட ஆலிவ் ஆயில் இல்ல, சோ நம்ம ரைஸ் பிரான் ஆயில்ல வந்து செய்ய போறோம். ஆயில் ஊத்திட்டு கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதும் சிக்கன் போடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இட்டாலியன் மெலனிஸ் வந்து இப்போ ரெடி ஆயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் போட்டிருக்கோம், திருப்பி ஒரு பக்கம் சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுட்டு திருப்பி போடணும். போட்டுக்கோங்க நல்லா ப்ரௌனிஷா வர வரைக்கும். சிக்கன் வந்து வேகிறதுக்கு கம்மியான டைம் தான் எடுத்துக்கும், டக்குன்னு வெந்துரும். இப்போ நீங்க ஆயில்ல வேண்டாம் அப்படின்னா இந்த சிக்கனை பேன்ல போட்டு இது பண்ணி எடுத்துப்பாங்கல்ல, ஃபிஷ் ஃப்ரை மாதிரி அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ஆயில்ல போடல அப்படின்னா இந்த சிக்கனை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கணும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சிக்கனை வந்து தட்டி போட்டு நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு யூஸ் பண்ணலாம். இது நம்ம அப்படியே தான் போடுறோம். நம்ம ஆயில்ல போடுறதுனால நம்ம அந்த ப்ராசஸ் பண்ணல. செம சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா இந்த மாதிரியான பதத்துல வரும்போது எடுத்துக்கிட்டோம். நம்ம ஹீரோவை எடுத்து உள்ள போட்டாச்சு. இவர் தான் ரியல் இட்டாலியன் மெலனீஸ். இவர் தான். என்ன பண்ணணும்னா சிம்லயே வச்சுக்கணும், இல்லாட்டி கருகிடும். நீங்க இதை வந்து ஏர் ஃப்ரையர்லயே கூட வச்சுக்கலாம், கரெக்ட் டெம்பரேச்சர் பார்த்து. ஆயில் அவாய்ட் பண்ண நினைக்கிறவங்க ஏர் ஃப்ரையர்ல வச்சுக்கலாம். அப்புறம் பேன்ல கூட ஆயில் கம்மியா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மூத்தா எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். ஒன் சைடு எப்படி வந்திருக்கு பாருங்க. மீன் மாதிரி இருக்குது, சிக்கன் மாதிரி இல்ல. ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவாங்களா அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது. ஃப்ளேவர் வந்து செம சூப்பரா இருக்கு. ஏன்னா அந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம்ல, அதனால நல்ல செம சூப்பரா இருக்குது. கார்லிக் ஃப்ளேவர், அந்த ஹெர்ப்ஸ், பெப்பர், தைம், அந்த அது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம நேரம் மசாலா போட்டு அரைக்கிற மாதிரி இல்லாம டிஃப்ரெண்டா இருக்கு. நல்லா வேகுறாரு. ஹீரோ வெந்துட்டு இருக்காரு. அந்த குட்டி பீஸ் பண்ணோம்ல, நம்ம பண்றதுதான் தாமதம். ஆனா இங்க வேகமா இங்க பாருங்க, இவர் பிரெட் சாப்பிட்டுட்டு இருக்காரு. கொஞ்சம் கம்மியா தான். அதான் கிறிஸ்பியா இங்க பாருங்க. மொறுன்னு செம சூப்பரா இருக்கா. சுடுதா? குட்டி பீசஸ் ஃபர்ஸ்ட் போட்டு எடுத்தோம்ல, இங்க பாருங்க. நம்ம அடுத்தடுத்து ரெடி பண்றதுக்குள்ளே இங்க காலி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கா. எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டாச்சு. டேஸ்டிங் எல்லாம் கொடுக்க தேவையில்லை, அவங்க முன்னாடியே எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணிட்டு இருக்காங்க. அத்தாமடி ஹீரோ ரெடி ஆயிட்டாரா செக் பண்ணுங்க. சூப்பரா இருக்கா? நம்ம வந்து ஒரு 7 பீஸ் 8 பீஸ் போட்டுப்போம். பேலன்ஸ் 2 பீஸ் தான் இருக்கு. இது இப்ப சாப்பிட்டு முடிச்சிருவோம். பிளேட்டிங் அப்ப இது வராது. இது வரவே எங்க காலி ஆயிடுச்சு, எங்க வரும்? ஆனா இந்த மாதிரி பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்ல கூட ஸ்கூல் விட்டு வந்த பிறகு ஸ்நாக்ஸா கூட செஞ்சு கொடுக்கலாம். செமையா காலி பண்ணி முடிச்சிருவாங்க. அந்த பீஸ் எடுத்துட்டு நம்ம அடுத்த பீஸ் வந்து போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து அந்த ரெடி ஆகி இந்த இருக்காரு. செகண்ட் ஹீரோ வந்து இதுவும் ரெடி ஆயிட்டு இருக்காரு. பிளேட்டிங் லெமனை லைட்டா பீஸ் பண்ணி விட்டுட்டு சீஸை வந்து அது மேல துருவி போடணும்.
இதேதான். திருவுறது இருக்கும்ல அதுல திருவிக்கலாம். எஸ் போதும் சூப்பர். நெக்ஸ்ட் ஹெர்ப்ஸ், இது வந்து மூணு விதமான ஹெர்ப்ஸ் வந்து இதுல இருக்குது. ஸோ வந்து லைட்டா மேல இது வந்து ஃபிளேவருக்காக. சீஸ் வந்து நம்ம சூட்டோட அந்த சிக்கன் மேல போடும்போது வந்து அப்படியே melt ஆகி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் கூட போல போட்டா இன்னும் கொஞ்சம் ஃபிளேவர் நல்லா. இந்த ஃபிளேவர் வந்து இட்டாலியன் அவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே சூப்பர். மெல்ட் அந்த சூட்டுக்கு சீஸும் மெல்ட் ஆகுது, அந்த ஹெர்ப்ஸும் போட்டிருக்கோம், பிளஸ் லெமனும் புளிஞ்சு விட்டுருக்கோமா. சோ டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்கும். அடுத்து நம்ம டேஸ்டிங். அழகா இருக்குல்ல, நிறைய போடணும். இந்த சீஸ் நம்ம வீட்ல எல்லாரும் சாப்பிடுவாங்க. கேட்டீங்க எடுத்தா என்ன தெரியல எடுத்தா கங்க. இட்டாலியன் மெலனீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளேட்டிங் சூப்பரா பண்ணிட்டோம். இப்போ நம்ம குட்டி ஷெஃப் கிட்டயும் மாஸ்டர் ஷெஃப்டையும் கொடுத்து டேஸ்டிங் பாத்துறலாம். அவர் 5 ஸ்டார் இதெல்லாம் ஃபாலோ பண்றாரு. டவல் போட்டு எல்லாம் போட்டு ஸ்பூன் வேணுமா? ஸ்பூன் வாவ் என்ன ஏதாவது சொல்லுங்க. வாயில வச்சோன்னே எப்படி சொல்றதுன்றீங்களா? எப்படி இருக்கு? பண்ணும்போது கூட எல்லாம் சீஸ்லாம் போடல. இந்த சீஸ் லெமன் வந்து நல்லா வந்துருச்சா? சூப்பர். செமையா இருக்கு. பன்னு மாதிரி இருக்கா? எப்படி சிக்கன் நல்லா பன்னு மாதிரி ஸ்மூத்தா இருக்கா? மேல அந்த கோட்டிங் அந்த ஃபிளேவர் செமையா இருக்கு. இன்னும் கொஞ்சம் சிக்கன் நம்ம தட்டி போட்டுக்கணும். சூப்பரா. என்ன குட்டி ஷெஃப் டேஸ்ட் சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? தொட்டு சாப்பிடணும். தொட்டுங்க. சாப்பிடுவோமா? நல்லா ஜூஸியா சூப்பரா இருக்கு. நல்லா ஜூஸி. இப்பெல்லாம் கரெக்டா தான். இப்பெல்லாம் கரெக்டா இருக்கா? அதுமா லாஸ்ட்ல போட்டதுனால உப்பு கொஞ்சம் அந்த பட் கம்ஸ் மட்டும் இருக்கு. இது நல்லா இருக்கு. லெமன் போட்டதுனால உப்பு கரெக்டா. இப்போ இங்க பாருங்க, அத கட் பண்ணி சர்வ் பண்ணோம். இப்ப அப்படியே நான் சாப்பிட்டு பாக்குறேன். நல்லா வெந்துருச்சு, சூப்பரா இருக்குது. இந்த லெமன் தான் ஹைலைட். மொறு இருக்குது சிக்கன். அதனால இந்த பிரெட் கிரம்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கிறதுனாலயும் சீஸ் வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்குது. இந்த ஹெர்ப்ஸ் செம்ம டேஸ்டா இருக்குது. இங்க பாருங்க, நல்லா ஜூசியா இருக்குது, தெரியுதா? லேயர் லேயரா நல்லா ஜூசியா இருக்குது. டாப் டக்கர், டாப் நாச். ஆக்சுவலி நம்ம சிக்கன் மேல வந்து மிக்சட் ஹெர்ப்ஸ்னு ஒண்ணு ஆட் பண்ணோம்ல, அதுல என்னென்ன இருக்கும் பாத்தீங்கன்னா துளசி இருக்கும், கற்பூரவள்ளி இலை இருக்குல்ல அது, அப்புறம் ஓமம்னு சொல்லி இருக்கும்ல, அது மூணும் சேர்ந்ததுதான் இது மிக்சட் ஹெர்ப்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல எப்படி மசாலாக்கள் நிறைய மிக்ஸ் பண்ணி போடுவோம்ல, அதே மாதிரி இது யூரோப் கண்ட்ரீஸ்ல வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இது. இப்போ நம்ம பாஸ்தால அப்புறம் பீட்சா இதுல எல்லாத்தையுமே இதுதான் வந்து மேல டாப்பிங்ஸ்க்காக ஆட் பண்ணுவாங்க. நாங்களும் வாங்கி ட்ரை பண்ணோம், சூப்பரா இருக்குது, அல்டிமேட்டா இருக்குது. இதுவா கடையில நம்ம ஏற்கனவே வந்து பூட்டான் போயாச்சு, நேபாள் போயாச்சு, அடுத்து இத்தாலியும் போயாச்சு. இத்தாலிக்கும் போயிட்டு வந்துட்டோம், நேர்ல இல்ல சமையல்ல போயிட்டு வந்துட்டோம். இதே மாதிரி டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸ்ல வந்து நாங்க உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஃபேமிலி சமையல்.
பண்ணலாம் பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லு பண்ணுங்க பாய்